வரிசையாக பாருங்கள், நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன் தான் பார்த்துட்டு வரோம். அந்த ஆவணி மாத ராசி பலனில் இப்போ நம்ம என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசி கன்னி லக்னத்தை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே நீங்கள் ரொம்ப குட் அப்சர்வர்ஸ், நல்லா அப்சர்வ் பண்ணுவீங்க. பல விஷயத்தை யோசித்து ஒரு பதில் அப்படின்றது சொல்லுவீங்க. குட் அப்சர்வர்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பேசுறது அப்படின்றது இருக்காது. ஒரு வசீகரமான தோற்றத்தை உடையவங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கன்னியை பற்றி நிறைய பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த ஆவணி மாதத்தில் உங்களோட பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கன்னியில் பார்த்திங்கன்னா ஜென்மத்திலேயே கேத்துவும் சுக்கிரனும் இருக்காங்க. ஜென்மத்திலே பார்த்திங்கன்னா கேத்து இருக்கார். ஆவணி மாதம் 8ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா சுக்கிரன் பெயர்ச்சியாகி, அதாவது 12ஆம் பாவத்துலேருந்து பெயர்ச்சியாகி 1ஆம் பாவத்துக்கு வரார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 6ஆம் பாவத்தில் சனி, 6ஆம் வீட்டில் சனி, ஓகேங்களா. 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்தில் ராகு, 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குருவும் செவ்வாயும் இருக்காங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய் தனியாக பிரிஞ்சு 10ஆம் வீட்டுக்கு போகிறார். 12ஆம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் வக்ரகதியில் இருக்கார். இதுதான் நம்மளோட பிளானட்ரி பொசிஷன், ஓகேங்களா. இப்போ இந்த கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு இந்த பிளானட்ரி பொசிஷன் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த கன்னி ராசிக்கு சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ என்ன, 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்னங்க, அது மோட்ச விரயஸ்தானம் தானே சொல்லுவாங்க. அதில் அப்போ பெருசாக நம்மளுக்கு செலவு கொடுத்துருவார் அப்படின்லாம் தோணும். அப்படி கிடையாது. அதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான பாக்கியம் நிறைய பேர் கிடைக்குங்க, ஓகேங்களா. இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லை. அப்பா சைடு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்பா வழி சப்போர்ட்டு கொஞ்சம் குறையலாம். என்னப்பா நான் இவ்வளோ பண்ணுறேன், நீ செய்யவே மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் சலிச்சிக்கலாம், பெருசாக இல்லை, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல தூக்கம் வருங்க, நல்லா தூங்குவீங்க. கொஞ்ச நாளாகவே சரியானபடி தூக்கமே இல்லை, நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை அப்படின்னு நிறைய கன்னி ராசிக்கு லக்னாவை நம்ம பார்க்கணும். அதாவது கும்ப லக்னமாக இருந்தால், மீன லக்னமாக இருந்தால் நிறைய புலம்பி இருக்கீங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தூக்கம் அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கன்னியா ராசி கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. கன்னியா ராசி மீன லக்னம், கன்னியா ராசி கும்ப லக்னம், இவங்களுக்குலாம் பாருங்கள் கொஞ்சம் இந்த பிராப்தம் அப்படின்றது ஒன்று. கன்னியா ராசி மிதுனம், கன்னியா ராசி ரிஷபம், இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கரு கூட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மீனும் கும்பம் ஒரு 10% சான்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி பிளான் பண்ணுங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், செலவு அப்படின்னும் போது சுப செலவுகள் வரும். சுப செலவுகள் 90% சுப செலவு அப்படின்றது வந்தே தீரும். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நீங்கள் கன்னியா ராசியாக இருக்கீங்க, இந்த கன்னியா லக்னமாக இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நாளாக மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க, கிடைக்கல. ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, கிடைக்கிறதுக்கான காலகட்டம். ஆடி முடிஞ்சே ஆவணி எத்தனையோ பேர் கல்யாணம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அதில் நீங்களாகவும் இருக்கலாம். ஸோ சுப செலவு அப்படின்றது வரும். சுப செலவு நீங்கள் கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் கல்யாணம் நடக்க வாய்ப்பு உண்டு, வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு, வாகன யோகம் வாய்ப்பு உண்டு. என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது, ஆனால் 90% சுப செலவு அப்படின்றது வரும். சரி, இப்போ புதன் வக்ரகதி அடைகிறாரு இல்லைங்களா. நம்மளுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொன்னேன், 6 to 19, 19ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறாரு சிம்மத்துக்கு போய் அப்படின்னு சொன்னேன். அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனைகள் அந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி பிரச்சனைகள் எல்லாமே குறையும். ஃபேமிலியில் என்னென்ன மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருந்துச்சு, பிள்ளைங்க ரீதியாக நம்மளுக்கு பிரச்சனை இருந்துச்சு, மாமியார் ரீதியாக பிரச்சனை இருந்துச்சு, இப்படி நிறைய விஷயம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா, இது எல்லாமே குறையுங்க, கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சுய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இது மாத கடைசியில் பார்த்திங்கன்னா சுய தொழிலில் நல்ல முன்னேற்றம், மேன்மை, நல்ல வருமானம், இது எல்லாமே ப்ளஸ்ஸுங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செவ்வாய். ஜென்ரலாக பாருங்கள், இந்த செவ்வாய் 10ஆம் பாவத்தில் இருக்கும்போது நிறைய பேர் தொழில் மாற்றம் இருக்கணும், இடமாற்றம் இருக்கணும், தொழில் மாற்றம் இருக்கணும், வேறு இடத்துக்கு போகலான் இருக்க, வேறு கன்சர்ன் போகலான் இருக்கு, இப்படிலாம் நிறைய பிளான் வரும். நோ அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் டெவில். உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா சூரியனோட பொசிஷன் உங்களுக்கு வெளிநாடு, வெளி மாநிலம் எல்லாமே சாதகமாக இருக்கும். பட் செவ்வாயினோட பொசிஷன் ஒரு சிலருக்கு செவ்வாய் நல்லா இல்லை அப்படின்னா நோ சொல்லிவிடுங்க. ஏன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஜாதக ரீதியாகவே செவ்வாய் 12ல் இருக்கார், 8ல் இருக்கார், இப்படிலாம் இருக்கார் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேறு இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட் வரும். அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, த நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் த அன்னோன் டெவில் அப்படிம்பாங்க. அதாவது தெரியாத பேயை விட தெரிஞ்ச பிசாசே மேல் அப்படின்ற கதையாயிடும். ஜாதகத்தில் செவ்வாயை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இது உங்களுக்கு ஒரு அட்வைஸ் நான் கொடுக்குறது, ஃப்ரீ அட்வைஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த ஜாதக ரீதியாக செவ்வாயும் சரியில்லை அப்படின்னும் போது தலைக்குனிவு, அவப்பேறு, அவமானம், மருத்துவ செலவு இதெல்லாம் வருங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜாதக ரீதியாக செவ்வாய் சூப்பராக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம்பெனிலாம் கவலையப்பட வேண்டாம். சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கோம், பயப்பட வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு சுக்கிரன்.
சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நிச்சயமாக இருக்காரு, பாபரோட கன்ஜங்ஷனில் இருக்காரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெருசாக நம்புவோம். நம்ம ஒரு நீங்கள் வந்து இப்போ வந்து கன்னிராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிள்ளை ரொம்ப நம்புறீங்க, ரொம்ப வந்து நல்ல பொண்ணு, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பே இருக்கீங்க ஒரு 4 வருஷமாக 5 வருஷமாக வச்சுக்கோங்க, அவள் தான் எனக்கு உலகம், அவள் தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் நம்பினீங்கன்னா க்ளீனாக கழுத்தறுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ எந்த பொண்ணை நம்பினாலும் கழுத்தறுக்கக்கூடிய காலகட்டம் இந்த 1 மாத காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் நீச்சமாக இருக்காரு. சுக்கிரன் வந்து பாபரோட சேர்றது, அதாவது கேத்துவோட சேர்றது வந்து பார்த்திங்கன்னா ஆவணி 8லேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவணி 8க்கு முன்னாடி நம்புங்க, ஆவணி 8க்கு மேலே கொஞ்சம் யோசித்து நம்புங்க. அதே மாதிரி சண்டையும் பெருசாக போட்டுறாதீங்க. கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு நம்புங்க. புதுசாக ஒரு பொண்ணை நம்புறீங்கன்னா தயவு செஞ்சு நோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன் தி ஹோல் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சூப்பராக இருக்குங்க. கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். இந்த கன்னிராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்தவர்கள் தான் சொல்லணும். முதல்ல அப்படிதான் வெளிப்படையாவே நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே எல்லா ராசி அன்பர்களுக்குமே நான் சொல்லக்கூடிய பலன்கள் ஆகப்பட்டது வெளிப்படையாதான் இருக்கும். இதுல மூடி மறைச்சு நம்ம பேசுவதற்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஜாதகம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு நம்ம ப்ரிடிக்ஷன் சொல்றோம்னா, அவர்களுடைய ஜாதகத்தினுடைய பலன்கள் சொல்றோம்னா அவர் எப்படிப்பட்டவர், இந்த மாதிரி தான் நீங்க இருப்பீங்க, இதனாலதான் உங்களுக்கு நிறைய இழப்புகள்ன்றத வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு ஜோதிடருக்கு உண்டான ஒரு அடையாளம். அத மாதிரிதான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசினா இவர்களை உயர்த்தி பேசணும், இந்த ராசி என்பர்களை உயர்த்தி பேசணும், எல்லா ராசி என்பர்களையுமே உயர்த்தி பேசணும் அப்படின்றதுலாம் கிடையாது. யார் யார் எந்தெந்த ராசி என்பர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய நோக்கமே. இந்த கன்னிராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா நண்பர்களாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறீங்க. நண்பர்கள் இல்லாட்டிலும் சில பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய உறவினர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு நிற்பீங்க. ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் எப்போதுமே பொதுவா உதவி செய்யும் மனப்பான்மை உடையவர்கள். அந்த உதவி செய்வதன் மூலமாக அது யாருக்கு என்ன பண்றோம் அந்த கண்ணை மூடிடும். ஒரு நாளைக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க அப்படின்றதே கண்ணை மூடிடும். ஏன்னா நீங்க உதவி செய்யும் போது அவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்கிறீங்க. அவங்க ஏமாற்றுறாங்களா இல்ல உண்மையாதான் நடந்துக்கிறாங்களா அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா கண்ணை மூடிக்கிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க தானே, எங்க போயிட போறாங்க அப்படின்ற உதவி செய்வதுல நீங்க ஒரு கண்மூடித்தனமாக உதவி செய்யும் போது அது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுலயும் சில சிம்மராசி அன்பர்களுக்கு சில பேர் இல்ல பல பேருக்கு கடந்த 2 வருடங்களாக உதவி செய்வதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த கேது பகவான் இருக்கிறது மாத்திரம்தான் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட். மீது எல்லா கிரகங்களும் ஒரு நல்ல சூழ்நிலையில தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல விளைவுகள் தான் ஏற்பட்டிருக்கணும். சில பேருக்கு நிறைய பேருக்கு எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய தசாபுத்தியும் நீங்க கண்மூடித்தனமாக செய்யக்கூடிய அந்த உதவிகளும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு சில பிரச்சனைகள். சில பேருக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க கன்னிராசி அன்பர்களுக்கு, நீங்க இதை செய்யாதீங்க, இது செஞ்சீங்கன்னா தேவையில்லாம மாட்டிப்பீங்க அப்படின்னு நீங்க அட்வைஸ் யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு நேரம் தான் நீங்க கவனிக்க வேண்டிய நேரம். கன்னிராசி அன்பர்கள் அதை நீங்க உன்னிப்பா கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆமா இவர்களுக்கு வேற வேலை என்ன, யாருக்காவது உதவி செஞ்சுட்டா எங்கேயாவது இருந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருந்திருப்பீங்க. சில பேர் ஒரு இடத்துல பிறந்திருப்பீங்க, ஒரு 500-1000 கிலோமீட்டர் தள்ளி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல உண்டான ஒரு முன்னேற்றங்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். சில பேர் இல்ல நாங்க இங்கேதான் இருப்போம், இங்க இருந்து வேற மாறவே மாட்டோம்னா உங்களுடைய வாழ்க்கையும் அதே ஒரு நிலைமையில தான் இருக்கும். எந்த ஒரு வாழ்க்கை தரமும் ஒரு முன்னேறாத ஒரு நேரமாக தான் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா நம்ம இடத்துலயே தான் இருக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களோ பெரிய பெரிய அரசியல்வாதிகளோ பெரிய பெரிய நடிகர்களோ அவர்களுடைய இந்த உச்சத்திற்கு அவர்கள் வந்திருக்கவே மாட்டாங்க. அவர்களுடைய வாய்ப்பை தேடி அவர்கள் போனதன் மூலமாக அவர்களுடைய கடின உழைப்பின் மூலமாக தான் இந்த உச்சத்திற்கு வந்திருக்கிறாங்க. இந்த கன்னிராசி என்பர்கள் உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா அதை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஏதோ யாரோ உங்களை கட்டி போட்ட மாதிரியும் இந்த சூழ்நிலையில இருந்து நாங்க
நாங்க வெளிவர முடியாது மேடம் அப்படின்னு சொல்ற மாதிரியும் நீங்க அதற்குள்ளேயே ஒரு புதைந்து கிடக்கின்ற ஒரு நபராக தான் இந்த கன்னிராசி என்பர்கள் நீங்க இருக்கிறீங்க. முதல்ல அதுல இருந்து வெளியில வந்துட்டீங்கனாலே இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 16 வரைக்கும் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய முயற்சிகளுக்கு விரைய செலவுகளும் ஏற்பட்டு அந்த முன்னேற்றங்கள் நடப்பதற்கும் ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கு. உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகுறாரு. பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு அந்த குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்க ராசி அதிபதி இன்னும் உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பேருக்கு தொழில் சம்பந்தமான ஒரு வாய்ப்புகள் வரும். சூரியன் 12ல இருக்கிறதுனால, ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளை திரும்ப திரும்ப சொல்றேன் நானு, அந்த வாய்ப்புகளை மட்டும் பயன்படுத்துங்க. பலனை எதிர்பார்க்காதீங்க. வாய்ப்புகளை எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த முயற்சியாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியையும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கலைத்துறையில அதிகமான பேர் இருக்கிறீங்க. சினி ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க, இல்ல டிராமா ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க, சீரியல் ஆர்டிஸ்ட். சில பேர் பாத்தீங்கன்னா கலைத்துறையில ஒரு டெக்னீஷியனா இருக்கலாம், அதாவது பின்னாடி எடிட்டிங் வேலை செய்யறது, அந்த மாதிரியான ஒரு உத்தியோகத்துல இருக்கலாம். அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த நேரம் ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய, இந்த ஆட்சி பெறக்கூடிய இந்த 30 நாட்கள்ல கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மிக அதிக அளவுல உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேர் உங்களுடைய வாய்ப்புக்காக காத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு ஆஃபர் வாய்ப்பு வந்துடாதா, இன்னைக்கு நம்மளுக்கு யாராவது கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருப்பீங்க. ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தாலும் இந்த காலகட்டத்துல நீங்க நழுவ விடாம அதை முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த இன்டீரியர் உத்தியோகம், அதாவது தொழில்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. வீட்டிற்கு உள்ள ஒரு அழகுபடுத்துறது, இன்டீரியர் டெக்கரேஷன், அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட், சில பேர் பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல பிளான் போட்டு கொடுக்கறது, கட்டிடங்களுக்கு பிளான் போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு இன்ஜினியர் வேலை, இந்த மாதிரியான ஒரு துறையில எல்லாம் இருக்கிறீங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்க போது. உங்களுடைய ஒர்க் டென்ஷன் கொஞ்சம் தீர்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்க போது. சில பேருக்கு வெளியூர் பிரயாணங்கள், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதன் மூலமாக வெளியூர் பிரயாணங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான மாதம். 12ஆம் இடத்துல வந்ததுனால உங்களுக்கு தொட்டது எல்லாமே திரும்பக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு ஏப்ரல் மாதத்துல இருந்து முடிவெடுத்துட்டீங்க, இந்த ஆகஸ்ட்ல எங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா நாங்க திரும்ப இந்தியா போற மாதிரி ஒரு முடிவுல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கும் ஆகஸ்டோட அந்த விசாவுடைய காலகட்டம் நெருங்குது. அதனால உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு முடிவுகளை 100% முடிவு எடுத்துட்டீங்கன்னு தான் சொல்லணும். இனிமே நான் இந்த பலன் சொல்வதனால நீங்க மாற போறீங்களோ அப்படிலாம் இல்லை. நீங்க 100% முடிவு எடுத்துட்டீங்க. ஆனா உங்களை இந்த வெளிநாடு விடவே விடாது. நீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. அந்த சிம்மத்துல அந்த சூரியன் ஆட்சி பெறுவதனால அந்த வெளிநாடுன்ற ஒரு விஷயம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு விடாத ஒரு இதாதான் இருக்கும். அதுல இருந்து நீங்க வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். வேலை வாய்ப்புகள்லாம் கண்டிப்பா கிடைக்கும், அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. சில பேர் நாங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் மேடம், தொழில்ல சில கடன்கள் இருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு எப்போ அடையும் அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கழித்து அடுத்த மாதத்துல, ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் ஒரு இழப்புகள் இருந்தாலும் ஆனா வெளிநாட்டுல இருக்கிறவங்க நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். அடுத்த மாதம் செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு மேல ஒரு முழுமையான ஒரு வளர்ச்சி இருக்கும். அப்பதான் நீங்க அந்த கடனெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பெண்களாக இருக்கிறீங்கன்னா நீங்களே சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ஒரு நல்ல வலுப்பெற்று இருக்கிறதுனால
கண்டிப்பா உங்களுக்கு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் டெய்லரிங் உத்தியோகம், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆரி ஒர்க் செய்யறவங்க, இதெல்லாம் நிறைய பேர் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. ஒரு மனக்குழப்பம் காரணமாக உங்களுக்கு அது செய்ய முடியாத, ஒரு தொடங்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு மளிகை கடை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கிறீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமா இருக்கும். ஒரு நல்ல நாள் பார்த்து தாராளமா ஆரம்பிச்சுக்கோங்க. ஆரம்பிச்சீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இனிமேல் ஒரு வாழ்வு, ஒரு பொன்னான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு